ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ வெக்டார்ன்றது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் நமக்கு தெரியும். லைக் இதுதான் வந்து ஒரு வெக்டார்னு சொல்லுவோம், ரைட்டா? அண்ட் இதுக்கு முன்னாடி வெக்டார்னா என்ன, ஸ்கேலர்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போது இந்த வெக்டாரில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு மேஜராக ஒரு 3 டைப்ஸை பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ஈக்குவல் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்றது நேம்லேயே இருக்குது. ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்றது நேம்லேயே இருக்குது. அதாவது ஒரே மேக்னிடியூட். வெக்டார்னா ஃபர்ஸ்ட் என்ன, மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன் இருக்கணும். அதுதான் நம்ம வெக்டார்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ வெக்டார்ன்றப்போ மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன், ஓகேவா? அண்ட் டேரக்ஷன். இப்போது ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே எதுவா ஈக்குவல் வெக்டார்ஸ். ஓகே. ஸோ ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த வெக்டாரோட மேக்னிடியூட், இதில் எங்கே மேக்னிடியூட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட சைஸை பாருங்கள், ஓகேவா? இது இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுதா, அதே போல் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது, தெரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது, கொஞ்சம் இதாகிடுது. அதே போல் இது இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஸோ இதோட சைஸ் பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்குது. அண்டு வேறு என்ன, டேரக்ஷன், ஓகேவா? மேக்னிடியூட் அண்டு டேரக்ஷன். இந்த டேரக்ஷன் இதுவும் ரைட் சைடு, இதுவும் ரைட் சைடு, ஓகேவா? ஸோ அப்போ டேரக்ஷன் ஒரே பக்கமாக போச்சுன்னா அதை நான் ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவல் வெக்டார்ஸை கொலினியர் வெக்டார் கீழே கொண்டுட்டு வந்து கொலினியர் வெக்டார் அண்ட் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேரலல் ஆன்டி பேரலல், ஓகேவா? அன்பேரலல் இல்லை, ஆன்டி பேரலல். ஓகே. ஸோ இப்போது இங்கே பேரலல் அண்ட் ஆன்டி பேரலல் வெக்டார்ன்றப்போ இது என்ன சேஞ்ச் ஆகிடுமான்னு கேட்டால் ஆகாது. என்ன சேஞ்ச் ஆகுனா பேரலல் வெக்டார்ன்றப்போ இது ரெண்டுத்துக்குமான ஆங்கிள், சப்போஸ் இப்போ ஒரு 2 வெக்டார் இருக்குன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் பார்த்தோன்னா இங்கே என்ன ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, 0 தான், கரெக்டாக? இதை நான் ஏன்னு சொல்கிறேன், இதை நான் பின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே ஆங்கிள் பார்த்தோன்னா 0வாக இருக்குது, ஓகேவா? ஸோ அப்படி 0வாக இருந்து எய்தர் ஒரு டேரக்ஷன்லையோ ஆர் வேறு டேரக்ஷனாக கிடையாது, ஒரு டேரக்ஷன்லேயே போச்சுன்னா அது பேரலல், ஓகேவா? ஸோ பாருங்கள், ஆங்கிள் 0வாக இருக்கணும், சேம் டேரக்ஷன். ஆங்கிள் 0வாக இருந்து சேம் டேரக்ஷனாக இருந்ததுன்னா அது பேரலல் வெக்டார். அப்படியே அப்போது இது பாருங்களேன், இது பேரலா ஆன்டி பேரலா? இது ஆக்சுவலாக ஈக்குவல் வெக்டார்னு பார்த்தோம். அப்போது இது பாருங்கள், ஆங்கிளும் 0 தான் இருக்குது. இது ஏ இது பின்னு வச்சா ஆங்கிள் 0வாக தான் இருக்குது அண்ட் ஒரே டேரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகுது. அப்போது இது பேரலல் வெக்டார் தான், ஓகேவா? ஈக்குவல் வெக்டார் கீழே தான் கொலினியர் வெக்டார் வருது, கொலினியர் வெக்டார் கீழே தான் பேரலல் அண்ட் ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ் வருது, ஓகேவா? இப்போ ஆன்டி பேரலல்ன்றப்போ நேம்லேயே தெரியுது, ஒரு வெக்டார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுப்போம், ஓகேவா? ஸோ ஒரு வெக்டார் இந்த டேரக்ஷனில் போகுது, இன்னொரு வெக்டார் பார்த்தோன்னா இந்த டேரக்ஷனில் போகுதுன்னு வச்சுப்போம், ஓகேவா? அதாவது லெஃப்ட் சைடு இந்த டேரக்ஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் 0 தான், ஓகேவா? இங்கே ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் 0 தான், பட் டேரக்ஷன் பார்த்தோன்னா வேறு இதில் இருக்குது. ஸோ அப்போது இது ஆன்டி பேரலல் கீழே வந்துடும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போது இன்னொரு வெக்டார் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதாவது ஒரு வெக்டார் இந்த டேரக்ஷன்லேயும் இன்னொரு வெக்டார், ஓகேவா? இன்னொரு வெக்டார் இந்த டேரக்ஷன்லேயும் போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த டேரக்ஷனில் போகுதுன்றப்போ வேறு கலர் சூஸ் பண்ணிப்போமா? ஓகே. ஸோ இப்போ இந்த டேரக்ஷனில் இது போகுது, ஓகேவா? இதை நான் வந்து ஏன்னு சொல்கிறேன் அண்ட் இதை பின்னு சொல்கிறேன். இப்போது ரெண்டுமே வேறு வேறு டேரக்ஷன். ஸோ ஒரு கண்டிஷனை வந்து ஃபில் பண்ணிடுது, அதாவது கொலினியர் வெக்டார்ன்றதை ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் பார்த்தா இங்கே 0 இல்லை, அதுக்கு பதிலாக என்ன வருது, 180 டிகிரி வருது, ரைட்டா? ஸோ அப்போது 0 டிகிரி ஆர் 180 டிகிரி அப்படி ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை நான் வந்து கொலினியர் வெக்டார்னு சொல்லுவேன். அண்ட் 0 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணி சேம் டேரக்ஷன்லேயே ஃப்ளோ ஆச்சுன்னா இங்கே மேக்னிடியூட் முக்கியம் இல்லை, பேரலில். இங்கே என்ன சேமாக இருந்தது மேக்னிடியூட், இங்கே மேக்னிடியூட் இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது கம்பேரபிள் டு பி, ஓகேவா? ஸோ அப்படி நான் பேரலல்னு சொல்லுவேன். இன்கேஸ் 180 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை ஆன்டி பேரலல்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா யூனிட் வெக்டார். நெக்ஸ்ட்டு யூனிட் வெக்டார், செகண்ட் டைப் என்னென்னா யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார்ன்றப்போ யூனிட்னா என்ன சொல்லுவோம், யூனிட்னா ஆக்சுவலாக என்ன ரெப்ரசென்ட் பண்ணால் 1 ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? யூனிட்னா ஆக்சுவலி 1, ஓகே. யூனிட் வெக்டாருக்கான டெஃபினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ வெக்டார் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே 2 வெக்டார் இருக்கா, ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒரு வெக்டார் லைக் ஏ வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட், அதோட மேக்னிடியூடாலே நான் அதை டிவைட் பண்ணும்போது
எனக்கு ஒரு வேல்யூ வரும். அதை நான் என்னன்னு சொல்லலாம், ஏ ஹேட்டுன்னு சொல்லுவேன், ஆர் கேப். ஹார்ட்டுன்னு சொல்லிட்டேன்னா ஹேட் ஆர் கேப், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சொல்லிக்கோங்க. நான் வந்து ஏ கேப்னே சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஏ கேப் ஆர் ஹேட்டுன்னு சொல்லுவேன். ஹேட்னா தொப்பி இருக்குல்ல, ஸோ தொப்பி வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் இதோட வேல்யூ மோஸ்ட்டாக என்னவாக இருக்குன்னா ஒன்றா தான் இருக்கும். அண்ட் நான் சொல்லிட்டேன். அண்ட் இதோட வேலையை என்னென்னா, இந்த வெக்டாரோட வேலையை, யூனிட் வெக்டாரோட வேலையை எந்த டேரெக்ஷனில் போகுது, எந்த டேரெக்ஷனில் என்னோடய வெக்டார் ட்ராவல் ஆகுது, அதாவது அது ஓகே எந்த டேரெக்ஷனில் போகுதுன்ட்டு நெக்ஸ்ட் ஒரு வெக்டார் இருக்குது. அதுதான் என்னென்னா ஆர்த்தோகோனல் வெக்டார். ஆர்த்தோகோனல் வெக்டார். ஸோ இந்த ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார், ஆக்சுவலாக இந்த ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார் தான் என்ன டிஃபைன் பண்ணால், டேரெக்ஷன் எக்ஸில் போகுதா, ஒயில் போகுதா, இசட்டில் போகுதா, அதாவது இசட்னா ஸோ இசட். ஓகே, இப்போது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரைட்டா? ஸோ அது எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போது இது என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இதை ஒய்னு வச்சுப்போம், இதை இசட்னு வச்சுப்போம். இப்போது இது காமனான ஆக்சிஸ், நமக்கு தெரியும். இதில் ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார் நான் டேரெக்ஷன் மென்ஷன் பண்ணும்போது எக்ஸ் சைடு இருக்கிறத, எக்ஸை வந்து என்ன சொல்லணும்னா ஐ கேப், ஒய்யை வந்து ஜே கேப், அண்ட் இசட் பார்த்தோன்னா கே கேப், ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லணும்னா ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்னு சொல்லுவேன். இந்த ஐஜேகேன்றது இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்க, 2i + 3j இப்படி இருக்குது. 2i கேப் 3j கேப், அது முக்கியம், வெக்டார் இல்லை கேப்பு. இப்போ 2i 3j இதை வந்து நான் ஒரு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இது எக்ஸு, இது ஒய், கரெக்டாக? ஸோ 0 1 2 அண்டு 1 2 3. ஸோ அப்போ 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, ஸோ இங்கே வரும். அப்போது 2i + 3j, அவ்வளோதான், சிம்பிள், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல, பெருசாக போட்டிருக்கலாம், சரி ஓகே தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டாருமே டேரெக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த வெக்டார்ஸ் 90 டிகிரியில் இருக்குது, கரெக்ட் தானே? ஆர் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லலாம், 90 டிகிரி ஆர் பர்பெண்டிகுலர், ஓகேவா? ஓகே, ஸோ 0 180 90 டிகிரியாக இருந்தால் ரெண்டு வெக்டார் 90 டிகிரியாக இருந்தால் அது ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார். 180 டிகிரியாக இருந்தால் அது ஆன்டி பேரலல் கொலினியர் வெக்டார். 0 டிகிரியாக இருந்தால் பேரலல் கொலினியர் வெக்டார் ஆர் ஈக்குவல் வெக்டார். டேரெக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணிச்சுன்னா அது யூனிட் வெக்டார். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வேறு என்ன? ஓகே, தேங்க்யூ, சைனிங் ஆஃப்.